வெங்காயம் வழங்கும் மொட்டை கடுதாசியுடன் பிக் பாஸ். இந்த டாஸ்க்ல நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, பாருவுக்கு ஒருத்தன் சீக்கிரட்டா லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ டு பார்வதி சீக்ரெட்லி ஐ லவ் யூ. என்னடி இது? அது வரைக்கும் கேட்ச் மீ இஃப் யூ கேன். அத வேற முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு வேற ஆங்கிலத்துல எழுதியிருக்கேன். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? அது யாருன்னு ஷோ பார்க்கும்போது ஸ்கிரீன்ல எழுதி போட்டுட்டாங்க. அதை எழுதியது நம்ம விக்ரம். வெளியே வந்து என் ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்றேன். யோ விக்ரம், என்னையா உனக்கு கிறுக்க பிடிச்சிருச்சா? உனக்கு வேற ஆளை கிடைக்கலையாப்ப அந்த வீட்டுல? அவளை போய் லவ் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே ஓகே. பாருவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா, நம்மள ஒருத்தன் சீக்கிரட்டா லவ் பண்றானேன்னு. இது இன்னொரு முக்கோண காதல் கதை போல, 2 ஓட்டு போடுது. ஆஹா, நான் என் வைஃப் கிட்ட நான் பிக் பாஸ் போறேன்ற பாரு போய் அமைத்துக்கிட்ட நீங்க தானே எழுதுனீங்க அப்படின்னு கேட்க, கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்ப நீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அமைத்து எம்மா நான் ஃபேமிலி மேனுமா, நான் எதுக்குமா உனக்கு லவ் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? நீ என்ன நினைப்பேன் தான் தங்கம் வருத்தமே. அப்பா அம்மா பத்தி வருத்தம் இல்ல எனக்கு. என்ன மாதிரி விக்ரம் பண்ணது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? சார் பார்க்கவே பாவமா இருக்கான். இவன் இருக்காது சார். இல்ல எனக்கு மட்டும்தான் பார்வதிய பிடிக்கலையா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறவனா சீரியல் கில்லரா இருப்பான். நீ எங்க போயிட்டு இருக்க? என் பொண்டாட்டிக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. என்ன ஒருவேளை இருக்குமோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம சேனல் சின்ன சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.